ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான பருப்பு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம எப்பயும் போல் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருப்போம்ல, அப்போது மேலே இருக்க தண்ணியை மட்டும் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். அதாவது பருப்பு வேக வச்ச தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கலாம். தேவையான அளவு புளி ஊற போட்டுக்கலாம். ரசத்துக்கு ஆட்டுறதுக்காக ஒரே ஒரு தக்காளி, ஒரு பூண்டு, கொஞ்சமாக மிளகு, கொஞ்சம் போல் ஜீரகம், அது எந்த அளவுக்கு ரசம் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தாளிப்பு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு, கடலை பருப்பு தாளிச்சிக்கலாம். கூடவே ரசத்துக்கு தேவையான அளவு மிளகா போட்டிருக்கோம். ஒரு 2 வரமிளகாய் எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் ஆட்டுறதுக்கு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை நல்லா அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசம் போகிற வரைக்கும், அதாவது எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம். அந்த டைமில் நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ரசப்பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2யும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கி விட்டதுக்கப்புறமா ரசத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இது பச்சை வாசம்லாம் போயிட்டு எண்ணெய் தெளிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தோம்ல பருப்பு தண்ணி, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தோம். அதையும் நல்லா புளிஞ்சிட்டு வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரசத்துக்கு தேவையான கலவை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம இப்போ அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போது உப்பு, காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம ரசத்துக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி சேர்த்துருக்கோம். இப்போது நம்ம 2யுமே சேர்த்தனதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை எதுக்கு நம்ம சேர்த்துறோம் அப்படி பார்த்திங்கன்னா, நமக்கு டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து கொடுக்கும். அதுக்காக தாங்க நம்ம எப்பயுமே ரசம் வைக்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் போல் சர்க்கரை கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு எல்லா கலவையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ரசம் நல்லா கொதி வர ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான சுவையான பருப்பு ரசம் ரொம்பவே சிம்பிளாக செஞ்சக்கூடிய ரெசிபி. ரொம்பவே டேஸ்ட்டான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.